பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆஹ் நக்குது பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த நக்குதுல ரெண்டே இதுல ஜாகிலியாலையும் இஸ்லாமிக்ல இருந்து முகமதியாலையும் சேர்த்தது. அதுல வந்து ஒரு என்னவா இல்லைன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லை. சில அப்பாசிட் பேர்ல சிஸ்டமேட்டிக்கா வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல வந்து ஒரு 4 பேர் வர்றாங்க. இதுல உள்ளவங்க தான் சரியா. அதுல ஃபர்ஸ்ட் யாரு? இப்னு சலாம் அல் ஜும்ஹி, அடுத்து இப்னு குத்தைபா, அப்புறம் குதாமா, அப்புறம் ஆபிதி, அப்புறம் இப்னு ரஷீத், அப்புறம் ஜுர்ஜானி. அவங்கதான். அதைத்தான் நம்ம அந்த புக்லயும் பார்த்தோம். இப்போ அதே 4 இருக்குது. ஓகேவா? இப்னு ஜுசைர்ல பிறப்பாரு. ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் யாருன்னா இப்னு சலாம் ஜும்ஹி, அப்துல்லா முகமது சலாம், உபைதுல்லா முவாஃபா, மௌலா குதாமா பின் மதூன். இது குதாமா பின் மதூன் அவர் வேற, குதாமா பின் ஜாஃபர் வேற, குதாம் மதூன் அப்படிங்கிறது வேற. மௌலா குதாமா பின் மதூன் ஜூக்கி அல் குர்ஷி. குதாம் மதூனுடைய மௌலா தான் இது. மௌலாக்கு நான் 2 3 அர்த்தம் வருதுன்னு அன்னைக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ இங்க வச்சு எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது. ஓகே. பஸ்ரால பிறப்பாரு. வாஷபில் பகதா துப்பியா. பஷால பிறந்து பகதாதுல வாழ்ந்து பகதாதுல இறந்துருவார். சமையல் இல்மாதான் நம்பி அப்பா கிட்ட படிச்சாரு, உங்க அஸ்மாய் கிட்ட படிச்சாரு, பஷார் பின் பொருள் கிட்ட படிச்சாரு, நம்பி கிட்டையும் படிச்சிருக்கிறாரு. உஸ்தாத் ஸ்டூடெண்ட் எழுதிருக்கிறீங்களா? யாராவது எழுதிருக்கீங்க? இது புதுசு. இவர் டிப்ளூசலாம் செஞ்சு இவ்வளவு ஆள்கிட்டையும் இந்த உஸ்தாத் ஸ்டூடெண்ட் எழுதிருந்தா பாத்தீங்க. ஓகே, இது மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஜுஹைல் வந்து ஹத்தியா, சாஹிப் உபாது, சாஹிப் உபாது கிட்ட வந்து பதில் சவான் ஹமதானி. இதுதான் இங்க படிச்சோம். ஹமாரி கிட்ட இஸ்லாம் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதெல்லாம் வேணும். பட் இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச பேர்கள் தான். இப்னு சலாம் சொன்னீங்க யாராவது கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா கிட்ட படிச்சிருக்கிறாரு, அஸ்மை கிட்ட படிச்சிருக்கிறாரு, பஷார் பின் பொருள் ஒரு முஃபல்லல் நபி. முஃபல்லல் நபி யாரு ஞாபகம் இருக்கா? முஃபல்லலியாத்துங்கிறது என்ன கிட்டாபு? எது ஷரல் பண்ணியிருக்காங்க? கிருஷ்ணரோட கவிதைகள் பஷார் கிட்டையும் படிச்சிருக்கிறாரு. பரவாயில்ல. அப்ப ஆரம்ப காலத்துல கான நஹ்வியன் சலீமுல் லிசான். நஹ்வி சலீமுல் லிசான்ல பேசக்கூடிய தந்தை அலிம் நஹ்வ ஹமாது சலமா. இப்பதான் நம்ம ஹமாது சலமா இதை படிச்சாருன்னு படிச்சோம். என்ன படிச்சிருக்கிறாரு? என்ன படிச்சிருக்கிறாரு? தாலீமுல் நஹு நஹு படிச்சிருக்கிறாரு. எல்லாம் உஸ்தாது நோட் பண்ணிக்கங்க. முக்கிய ஓகேவா? அக்பர் ஷோயாவி மஸ்கூரி. ஸோ ஃபேமஸான மூத்த கவிஞர்கள் ஒருத்தவர் ரவா ஷாரா அஸ்மாயி. அஸ்மாயி வந்து ஷாரா அறிவிக்கிறாரு. அல்லஃபா அக்பர் ஃபல்லல் அலி. அதுக்கப்புறம் அக்பர் கிட்டையும் ஃபல்லல் அலிங்கிறத அறிவிக்கிறாரு. இப்போ 3 பேர் ஷாரு. அஸ்மாயி கிட்ட ஷாரு, ஃபல்லல் அலி கிட்ட ஷாரு, ஹம்மாது இப்னு சலமா கிட்ட நஹு. அப்புறம் எங்க அத்தா கிட்டையும் பஷார் பின் பொறுத்து என்ன படிச்சாருங்கிறது இல்லை. ஓகே. كان عالما بالشعر والأخبار وألف كتاب طبقات الشعراء. طبقات الشعراء ஒண்ணு. ஆனா طبقات الفهول الشعراء வந்துச்சு. இந்த கிதாப் வேற என்னென்ன பேர்ல இருக்குன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? காலையில பார்த்தோமே.
யாருக்காவது? இந்த ரெண்டு பேர் தபக்காத்து ஃபுல் ஷுஹரா ஒண்ணு, தபக்காத்து ஷுஹரா ஒண்ணு, அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய பேர் ஒண்ணு வரும். விளையாட்டு. தபக்காத் ஷுஹரா, தபக்காத் ஷுஹரா ஜாஹிலின்னு ஒரு தபக்காத் ஷுஹரா இஸ்லாமிய சொல்றாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். கிதாப் ஜாஹிலியா தபக்காத் ஜாஹிலி கிதாபு பேரு பாருங்க, இங்க அந்த முழு பேரு இங்க வந்திருக்காங்க. கேட்டேன், தெரியுதா? இந்த கிதாபு தான் தபக்காத்து ஃபுரூது ஷுஹரா, தபக்காத்து ஷுஹரா, ஒரு தபக்காத் ஷுஹரா ஜாஹிலி, தபக்காத் ஷுஹரா இஸ்லாமிங்கிறது மூணு ஒரே புக்கு தான். அக்கதமு மாவாசல என்னன்னு குத்துபின் தபக்காத் தபக்காத் சம்பந்தப்பட்ட புக்குல இதுதான் நமக்கு என்ன சொல்றது, ஆரம்ப காலத்து முதல் புக்கு. யாதுஹா நஹாத் லஹ்வீன ஃபி தபகத்தில் ஹாமிஸா மின் உலமாஇல் பஸரா. இவரை வந்து எந்த தபக்கான முதல்ல தெரியுதா? தபக்கானா என்ன, எப்படி சொல்றது? ஆஹ் இப்போ கரெக்டா நம்ம தபக்காத்துனா அடுத்தடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஜென்ரேஷன் தான். ஆனா சம காலத்துல அடுத்தடுத்த இதுல வந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ எம்ஏ சார் கேஎம் சார்லாம் இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? நாங்க. அடுத்த ஜெனரேஷன் எங்களுக்கு இல்ல, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. அடுத்து நீங்களா இருக்கட்டும், இல்ல எங்க உஸ்தாதா இப்போ உட்காந்துருக்காங்களா ஒரு 3-4 பேர், அவங்களா இருக்கட்டும், இவங்க அடுத்த தபக்கா. இதெல்லாம் ஒரு தபக்காக்கள் சொல்லுவாங்க, ஸ்டேஜ் ஜென்ரேஷன் அந்த மாதிரி. ஸோ அதனால லொகவிக்காரங்க நகையீன்கள்லாம் இவரை எந்த தபக்கால சேர்க்கிறாங்கன்னா, 5வது தபக்கால சேர்க்கிறாங்க. 5வது தபக்காக்கள் அப்படின்னா நீங்க உலமாயில் பசரா நம்ம வேலை. ஓகே, இப்போ கரெக்டா அந்த தபக்காக்கள் பார்க்கணும். சில பேருக்கு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தபக்கா அப்படிங்கிறது புரியுதுல, இந்த ஸ்டேட்டஸ் பத்தி ஸ்டேட் ஜென்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வரிசையா உள்ளவங்கன்னு அர்த்தம். அடுத்து கிதாபுக்கு கிதாப் தபக்காத்து போல ஷாரா அவங்களுக்கு கிதாபுக்கு நக்குது. نقد كتاب இது وقد حاول فيه تصنيف الشعراء ويضعهم في المراتب والطبقات. இந்த கிதாப் தான் இது. இதுல நகது கிதாபு, அதுல என்ன சொல்லியிருக்காங்க, தஸ்னீஃபு ஷுஅரா, ஷுஅரா கவிஞர்கள் இயக்குறது ஒரு கிதாபுகள் பத்தியும், அப்புறம் அவங்கள வரிசையா அடுக்கியிருக்காருன்னு அர்த்தம். மராத்திப் சொல்ல ஸ்டேஜ வரிசை தபகாத்துல அடுக்கியிருக்காரு. அவ்வளவு கிதாபின் அசாரத்தின் இஸ்லாம் முஷ்கிலும் வெந்திகால் பிஷாரு. ஓ, அதுல வர்ற முதல் கிதாப் என்னன்னா அவ்வளவு கிதாபின் அசாரத்தீகி பிஸ்தால் முஷ்கில் இன்திகால் பிஷாரு ஜாஹிலி. இந்த கிதாபு வந்து ஜாஹிலியா காலத்துல இஸ்ஹாபு முஷ்கில் இன்திகால், அதுதான். இன்திகால்னா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எழுதியிருக்கீங்களா உங்க புக்ல, பழைய புக்ல ஒரு மூஜஸ் வந்துருப்பீங்க. கலியத்தில் இன்திஹால்னு ஒரு செல்ல நீங்க யாருக்குள்ள கலியத்தில் இன்திஹால், இன்திஹால்னா என்ன? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? பிளகியாரிசம். பிளகியாரிசம்னா என்னன்னு தெரியுதா? அதான் ஞாபகம் இருக்கா? சரி விடுங்க, நீங்க பாத்துக்கோங்க, இப்போ நான் உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த பிளகாரிசம் இஷ்யூஸா பேசினதுல முதல் புக்கு இந்த புக்கு தான். ஓகே. இந்த பிளகாரிசம் அதான் பிளகாரிசம். ஆமா, அது யாரும் ஜாகிலியில யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. யாரும் சரி ஓகே. தொஃபிய பகதாதுல 231 இறக்குறாரு. அது ஜாதத் சனா அல்லது சீன சனா. அவர் சின்னகும் சரி, ஜாத் சின்னகும் ஒரு 90 வயசுக்கு மேலதான் இறந்துருக்கிறார். ஓகே, மொல்லாஃபாத் நம்ம அந்த புக்ல பார்த்துப்போம். பட் இதுல என்ன வருதுன்னா, கிதாபுல் ஃபாசில் ஒரு புக் இருக்கு. அது வந்து முல்லஹில் அக்பாரி வல் அஷ்ஆர். அக்பாரை பத்தி அஷார் இங்க வந்து கிதாபுல் ஃபாசில் இருந்தாது மாதிரி தெரியல. இல்ல. ஓகே, தபகாத் போலு ஷுஅரா கிஸ்மா 2 முகத்தமா வந்து கிதாபு நஃப்ஸுல 2 இருக்கு. ஓகே, இருக்கட்டும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம்
أبو عبد الله بن مسلم بن قتيبة إماما من أئمة الهدب وفقيها محدثا مؤرخ. ஃபக்கீஹ் யாரோ எழுதுறேன்னு சொன்னாங்க. எழுதிட்டீங்களா பாத்தீங்களா? யார் யார் ஃபக்கீஹ்? சமீரா ஞாபகம் இருக்கா ஃபக்கீஹ் யார் யாருன்னு? சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். மத்தவங்க இப்னு ஓகே, இப்னு ஹசம், இப்னு வாஸ், இப்னு சையது அப்பாவும் இப்னு சையது 2 பேருமே. ஓகே. இல்ல, இது ரசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே 4-5 பேர் பார்த்தேன். மார்டி ஃபக்கீஹ், மார்டி இப்னு சையது அப்னு வாஸ் 3 பேர் தான் பார்த்தோமா? ஒரு பார்க்கணும். அது எழுதுனா அடுத்த கிளாஸ் யாராவது சொல்லுங்க எனக்கு. ஆனா எனக்கு ஃபக்கீஹ் வந்து இந்த உருதுலூஸ்லயே 2-3 பேர் வருவாங்க, இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இப்போ ஜெய்தூனும் ஃபக்கீஹ் தானே? இப்போ அந்த ஃபக்கீஹ் ஃபேமிலின்னு தான் வந்துச்சோ? ஃபக்கீன்ற மாதிரி தான். இருங்க, இந்த டவுட்லாம் அப்பப்போ கிளியர் பண்ணிடுங்க. யூனிட் 2-ஆ? சரி, இப்பதான் உட்காந்து அந்த இதெல்லாம் எடுத்து எனக்கு. ஓகே, அபு ஃபக்கீஹ் நீ நுஸ்ரத்துல் ஃபுகஹான்னு எழுதியிருக்கிறான். ஆனா அவர் ஃபக்கீஹ்ன்ற மாதிரி இல்லை. இல்ல, அவர் ஃபக்கீஹ் இல்லை. சரி, ஓகே, கரெக்ட். ஓகே, ஃபக்கீஹ் முஹத்திஸ். இவனுக்கு கூஃபால பொறுத்தவரை பகதாதுல வளர்த்திருக்கிறாரு. கால அஜ்தாதுஹும் மின் மர்தி ரோசி அவு மின் பிலாதி துருக். மருது ரோஸுங்கிறது ஒன்னா ஊர் பேரா இருக்கும். அவங்களுடைய விஸ்வன் யாரு, மூதாதையர்கள் மருது ரோஸ்ல இருந்தோ அல்லது துருக்கியில இருந்தோ அவங்க நினைச்சிட்டு இருக்கணும் வந்திருக்கணும். أخذ من العلماء بغداد التفسير والحديث واللغة والنحو والأدب والتفسير. ஸோ பகதாதுடைய உலமாக்கள் தான் தப்சீர், ஹதீஸ், லுகா, நஹு அத்தானி எல்லாமே படிச்சுக்கிட்டாரு. அவங்களுடைய உஸ்தாத்மார்கள்ல வந்து இசாக் இப்னு ராஹ்வியா, அப்புறம் அபு ஹாட்டிம் சகஸ்தானி. இவர் பேர் இது கேள்விப்பட்டமா இருக்கும், அபு ஹாட்டிம் சகஸ்தானி. இவன் வந்து குதைபாவுடைய உஸ்தாத்மார்கள் 2 பேருமே. அவங்க தீனூரின்னு அவருக்கு லக்கப் வந்துச்சு. ஏன்னா இவர் பிறந்த ஊரோ வளர்ந்த ஊரோ கிடையாது. தீனூர் ஊருக்கு இவர் ஜட்ஜா இருந்ததுனால இதுக்கு அந்த பேர் ஆயிடுச்சு. كان عالما في اللغة والنحو والشرع. ஸோ ஷரியத்து நகால் மூணுலையும் ஆலிமா இருந்தாரு. கமா அன்னஹு ஷாயிர் ஒரு நாக்கீத், ஷாயிராவும் இருந்தாரு, எப்படி நக்கீதாவும் இருந்தாரோ அதே மாதிரி ஆலிமாவும் இருந்தாரு. லொகத்து ஷரா நஹூல் அப்படிங்கிறார். هو رئيس مذهب البغدادي في اللغة والنحو. ஓகே, லோகத்திலேயும் நகுலையும் பகதாத் மதுகமுடைய ஹெட்டா இருந்தார். பகதாத் சம்திங் ஹெட்டா இருந்திருக்காரு. கான ஹத்தீப் அஹ்லு சுன்னா ஷதீதன். அஹ்லு சுன்னா ஜமாத்ல கடுமையா பேசக்கூடியவர் தான். ஷதீதன் அலா முஅத்தஸிலத்தின் மின் அம்சாலி யபான் வல் ஜாஹில் வல் அலாஃப். ஜாஹில் அலாஃப் மாதிரி முஅத்தஸிலா கிட்ட அவங்களுக்கு ஆப்போசிட்டா இவர் வந்து அஹ்லு சுன்னால ஒரு பிடிப்போட இருந்தார். இவர் அஹ்லு சுன்னாவோட ஹத்தீபு, ஜாஹில் இவரோட மாதிரி சொன்னது யாரு ஞாபகம் இருக்கா? இப்னு தைமியா ஹத்தீப் அஹ்லு சுன்னா. கமான ஜாஹில் ஹத்தீப் முஅத்தஸிலாவோட ஹத்தீப் ஜாஹில் மாதிரி அஹ்லு சுன்னாவோட ஹத்தீப் இவர் தான் அப்படின்னு இப்னு தைமியா சொல்லியிருக்காரு. இப்னு தைமியா நம்ம படிச்சதுல இந்த இதுல ஒண்ணுதான் இது வரைக்கும் வந்திருக்கு, ஒண்ணுதான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு. ஓகே. கேனல் இப்னு குதைபா மௌகிஃபுன் வஸ்துன் மின் ஹரக்கத்தி ஷோய்பியா அல் அரபியா. ஸோ இந்த ஹரக்கத்து ஷோய்பியா உடைய அசோசியேஷன் தான், அதாவது மூமெண்ட்ல மௌகிஃபுன் வஸ்தான் ஒரு நடுநிலை இருந்தது இப்னு குதைபா.
இந்த அர்பாத் இன்டஹு அர்பாத் அக்ஸாம் லிஷாரி மின் ஹைசு நபி பினால் பண்ணி இந்த கவிதைக்கு 4 டைப் இருக்குங்கிறாரு. அதாவது 4 அனாசிர் என்னென்ன யாரா சொல்ல முடியுமா? அது என்னென்னது? காலையில காமிச்சிருங்க. எழுதி வச்சீங்களா சொல்லும் போது? மாணவர் ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த 4 எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போது ஜுர்ஜி ஜெய்தான் சொல்றாரு. ஜுர்ஜி ஜெய்தான் 7வது வீட்டில் வருவார். அவ்வளவு மண் தஜாரத் நகதல் அரபி ஜர்ரா நகதல் அரபி வல்லஃபத்தி அக்சரின் ஃபுல் அப்படின்னு அறிப்பா. அதபு நகல் விஷயத்துல கொஞ்சம் தைரியமா இருந்தவர் இவர் தான். ஜுரத் அப்படின்னா தைரியம்னு அர்த்தம். ஒரு பாக்கி ஒரு பாக்கி மல்லஃபாத்து இல்ல யோமில் கீனு வஷாயும் கீனும் வஷாயும் பாதுஹா மின் உம்மஹாத்தில் குதுப் தாரீக் உலகம். இவர் வந்து ஆஹ் ஆஹ் அப்பப்போ அக்கேஷனான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அர்த்தத்துல வருது. இன்னும் சில முக்கியமா உம்மஹாத்துல் குத்துபுங்க. உம்மஹாத்துல் குத்துபு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, முக்கியமான புக்ஸ்ன்னு இருப்பான். இப்போ குரான் வந்து உம்மஹாத்துல் குத்துபுன்னு சொல்லுவாங்க, அதிகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லிட்ரேச்சர்ல சில முக்கியமான குத்துபுகள் இருக்கு. இப்ப அகானிலாம் ஜாகியா பீரியட் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு உம்மஹாத்துல் குத்துபு அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி ஹிஸ்டரியில இவர் சில உம்மஹாத்துல் குத்துபுல சில முக்கியமான புக் எழுதியிருக்காரு. ஹிஸ்டரியிலையும் லிட்ரேச்சர்லையும், ரெண்டு இல்லை, ஹிஸ்டரி அண்ட் லிட்ரேச்சர். அப்புறம் கீழே செய்தி ஒரே நிமிஷம். என்ன படிச்சோம்? ஒரு கிதாப் சொல்லி இருக்கிறாங்க. வக்கீல ஃபீஹி அவர் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கான சாதிக்கன் மா ஃபீமா எர்வீஹி அவர் சொன்னதுல உண்மையா இருப்பாரு. எர்வினா அறிவிச்சதுல உண்மையா இருப்பாரு. ஆலிமம் பில் லொகத்தி ஒரு நஹு அல்ல கரீபுல் குரான். எந்தெந்த இந்த விஷயங்கள்லாம் ஆலிமா இருக்க தெரியும். எதுல லொகத்துல நஹுல கரீபுல் குரான்ல குரானுடைய அர்த்தங்கள்ல ஷார்ல ஃபிக்குல அப்புறம் கசீர தஸ்மீக்கு ஒரு தாலீஃப் அதிகமான தாலீஃபாட்டுல இவர் ஆலிமாவும் இருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயத்துல உண்மையாவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கசதல் பஸ்ரத்த ஒத்தஸ்ல பில் ஜாஹில். இவர் இங்க சொன்னேன் இல்லையா, சொன்னார். பஸ்ராக்கு போனாரு. ஒத்தஸ்ல பில் ஜாஹில் ஜாஹில மீட் பண்ணாரு. சும்மா இன்தக்கல இலல் பகதாத் துஃபியா பிரியாசனா 268. ஸோ ஜாஹில மீட் பண்ணியிருக்காரு இவர் பஸ்ரால. அதுக்கப்புறம் 276 ஒஃபாத் ஆயிடுறாரு. அவர் கிதாபுகள் நிறைய கிதாபுகள் இருக்கு. ஷார் ஷோரா, தபகாத் ஷோரா, கிதாபு ஷோரா, அக்பார் ஷோரா, அது ஆளுக்கு எப்போ கவியத்தை சமாவத்தை கண்டு அப்படிங்கிற கிதாபுகள்ல பழைய சமாவத்தை கல்லுவ யஹ்வேல தடாஜின் கூறி ஷோரா கவிஞர்களை பற்றிய தர்ஜுமானா என்ன, இங்க தராஜிமில் மஷ்கூரி. தராஜிம்னா என்னன்னு தெரியுதா? தராஜிம்னா என்னன்னு சொல்லுவீங்க? அதுக்கு தான் நான் கேட்டேன். பட் இது தர்ஜுமா கிடையாது. தர்ஜுமாவோட பொருள் ஃபார்ம் கிடையாது. அது தர்ஜுமா கிதாப்னா சில ஆலிம் உலமாக்களை பத்தி ஹிஸ்டரி எழுதுறத தர்ஜுமா புக்குன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஓகேவா? அதாவது இவரு இந்த புக் இருக்குல்ல, தபகா ஷோரா, கிதாபு ஷோரா, ஷார் ஷோரா, தபகாத்து ஷோரான்னு இவர் எழுதியிருக்கிறாரா? அப்படிதான் இருக்கு. கீழே அண்ணகா சதாசத்துக்கு சப்தல் மௌதுவாத். இது நிறைய டாபிக்ல உள்ள ஒவ்வொரு டாபிக். ஓகே, நிறைய டாபிக்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, அதுல சில உலமாக்களோட தர்ஜுமாக்கள், அதாவது ஹிஸ்டரிய அவங்களுடைய சுயசரின்னு சொல்ல முடியாது. ஒரு உலமாக்களை பத்தி ஆளுங்களை பத்தி எழுதுனா தர்ஜுமா கிதாப்னு சொல்லுவாங்க. பின்னாடி நிறைய படிப்பீங்க, தராஜிபுல் உலமான்னு வரும், ஆராய்ச்சிலாம் வரும். ஸோ இவரு கவிஞர்களுடைய சில தர்ஜுமாக்கள் எழுதியிருக்கிறாரு, தகவல் பத்தி எழுதியிருக்காரு. யாருன்னா அல்லதீன யாரிஃபஹும் ஜல்லு அஹ்லல் அதப். யாரெல்லாம் அஹ்லே லிட்ரேச்சர்னு சொல்லி சொல்றோமோ அவங்க இந்த ஷோதாக்களை பத்தி எழுதியிருக்காரு. அல்லதீன யகவ் யஹ்தாஜு பி அஷ்ஹாரிஹிம் ஃபில் கரீபி வஃபி நஹ்வி வஃபி கிதாபில்லாஹ். இன்னும் சில கவிஞர்கள் யாரு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தெரியாம இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும்
அவங்க கொஞ்சம் பாப்புலர் கிடைக்கணும்னு இருந்தாங்களோ அவங்கள பத்தி எழுதி இருக்கிறாரு. அப்புறம் நஹ்வு எழுதி இருக்கிறாரு. அப்புறம் கிதாப் இல்ல கிதாப் அல்லாவுடைய கிதாபை பத்தி எழுதி இருக்கிறாரு. ஜமா ஃபி தபகா ஷுரா ஜாஹிலீன் மம்மியின் நஃபரன் மினல் அத ஓகே ஜமா ஃபி தபகா இந்த கிதாபுகள்லாம் தோத்தார் நஃபரன் மினல் ஷுராய் சதுர் தௌலத்துல் அப்பாசியா ஜமா ஃபி தபகா ஷுரா இந்த கிதாபுகள் தபகா ஷுரா ஜாஹிலிய காலத்து கிதாபுகள் ஒன்று சேர்த்து உமரிய காலத்தை ஒன்று சேர்த்து ஒன் ஆஃப் இன்னும் சில பேர் அப்படிதான் இங்க அர்த்தம். இந்த கிதாப்ல ஜாஹிலிய கால ஷுராக்கள் இருக்கிறாங்க, உமரிய கால ஷுராக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் நஃபரன்னா ஃபியூன்னு அர்த்தம். இவன் ஷோராய் சதரி தௌலத்துல் அப்பாசி அப்பாசி காலத்துல உள்ள சில கவிஞர்கள் இதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்னு குதைமா அந்த ஒரு கிதாப் அதபுல் காத்திபு தான் கிஃப்ட் கொடுப்பாரு. அது வேற கிதாப் இல்ல. சரிங்களா? என்ன கிதாப்? அவர் கிஃப்ட் கொடுக்குற புக் என்ன புக்கு? இப்னு குதைமா கொடுப்பாரு. அதான் வேற புக் தான். இவ்வளவு எழுதி இருக்கிறதுனால வந்து எது கொடுத்தாரோன்னு கேட்டேன். அப்புறம் இவ்வளவு உயிர் அக்பார் அது அஷ்ரத்தில் குத்துப் 10 கிதாப் சேர்ந்ததான் உயிருக்கு அக்பாரா? ஒய்யூன்னா ஆக்சுவலா இது சொல்லுவான் என்ன ஃபவுண்டைன் ஊற்று ஸ்ப்ரிங் ஃபவுண்டைன் கிடையாது ஸ்ப்ரிங் ஊற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்ஃபர்மேஷனுடைய ஊற்று அப்படின்னா இந்த 10 கிதாபோட கிதாபு சுல்தான், கிதாபுல் ஹர்பு, கிதாபு சூத், கிதாபு தபாயா வல் அஹ்லாக், கிதாபுல் இல்ம் வல் அக்பார், அக்பார் கிதாபுல் இல்மு பி அக்பார் இல்மி வல் உலமா, கிதாபு ஜுஹூத். கிதாபு ஜுஹூத் அவரோட தான். கிதாபு ஜுஹூத் வேற யாரும் எழுதியிருப்பாங்களா? யாரோ எழுதுன மாதிரி தெரியுது. ஞாபகம் வருது. சரி இருக்கட்டும். அது கிதாபுல் இஹ்வான், கிதாபுல் ஹவாயிஜ், கிதாபு தாம், கிதாபுல் நிசா. ஓகே, இப்னு குதைமாவும் கிதாபுல் நிசா எழுதியிருக்கிறாரு. وإمامة والسياسة وتاريخ الخلافة وشروطها بنظر إلى طلابها. இது வந்து ஹிலாஃபத் பத்தி எழுதியிருக்க தாரிஃப் ஹிலாஃபா கண்டிஷன் பின் அல்லது துல்லாவே மின் வஃபாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியோட வஃபாத்துல இருந்து இல்ல அஹதில உமதி மஹீன் வல் மஅமூன் வரைக்கும் இது எந்த காலத்துல இருந்து என்ன காலம்னு கேட்பாங்க. இமாமா சியாசா யார் காலத்துல இருந்து? நபி காலத்துல இருந்து யார் காலம் வரைக்கும் எழுதியிருக்கிறது? நபி காலத்துல இருந்து அமீன் மஅமூன் அப்படிங்கிறது அப்பாசிட்ல வர்ற இந்த கலிஃபாக்கள் அவங்க காலம் வரைக்கும் எழுதியிருக்கிறார். அடுத்து கிதாபுல் மாரிஃப் ஃபீ குலாசு தாரீஃபில் ஹல்கி வல் அன்பியா வல் அன்சாப். கிதாபுல் மாரிஃப் வந்து ஒரு சம்மரி, சின்ன சம்மரி. எதை பத்தி? தாரீகுல் ஹல்க், அம்பியா, அன்சாபுல் அரபு, சீரத்துல் நபி, அக்பார் சுஹாபா வ தாபீன் வல் கரா ருவாத்து ஷார் வ சனாஅத்துல் அஷ்ராஃப் நானில் ஆஹாத். இது எல்லாம் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த கிதாபுகளை மட்டும் நம்ம ஒரு இதை படிச்சு முடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை பார்க்க வேண்டியிருக்கும். பார்ப்போம். அடுத்து அதபுல் காத்திப் எமோஸ்லிமா யஹ்தாஜ் இலைஹி அதீபு ஃபி சனாஅத்துல் கிதாபி மினல் அதபி. ஸோ ஒரு கிதாப் எழுதுறது பத்தியில உள்ள அதீபுக்கு என்ன தேவைப்படும்? எபஹஸ்லிமா யஹ்தாஜ் இலைஹி அதீப். ஒரு லிட்ரேச்சர் பர்சனுக்கு படிச்சவனுக்கு ஒரு கிதாப் எழுதுறதுக்கு அதபுல உலூம்ல இஸ்லாஹ்ல என்ன தேவைப்படுமோ அதை பத்தி எழுதியிருக்கிறார் ஒரு காத்திப். அதபுல் காத்திப்னா ஓகே கரெக்டா அப்போ பேருக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கு. இஸ்லாம் மாக்கான யகூஃபி கிதாபத்தி ஐயாவி கதா. ஸோ அப்படி ஒரு வரை மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணலான்னு சொல்றாரு. வஹம்னா அந்த எண்ணங்கள். மானியல் அல்ஃபால் ஒரு இஷ்டிகாக் ஒரு தராக்கிப் قسم إلى الأبواب إلى إقامة الحجة وتقريم واللسان والأنبياء. قد قسم إلى الأبواب அவர் கிதாப் பாபாபா பிரிச்சிருக்கிறாரு. இகாமத்தில் ஹிஜா பத்தி, தக்ரீம் லிசான், அப்புறம் அப்னியா 3 பாபு தான் வருதா? கசம இல்ல அபுவாபின் இகாமத்தில் ஹிஜா. ஓகே 3 பாபு இல்ல. இது சம்பந்தமா நாவை பத்தி, ஹஜாவை பத்தி, அப்படியே பில்டிங்ஸ் பத்தியா சம்திங் ஏதோ ஒண்ணு. அது கிதாபுல் ஹைல், கிதாபுல் ஹலக்குல் இன்சான், கிதாபு ஷாரு வல் ஃபதாயில், முஷ்கில் குரான், அப்புறம் கிதாபு ஷராபு அஷ்ருபா, கிதால் மசாயில் ஒரு ஜவாபாத். இந்த கிதாபும் பார்த்து பார்க்கலாம்.
அடுத்து குதாமா பின் ஜாஃபர் وأبو الفرج قدامة بن جعفر ابن قدامة الكاتب البغدادي ناقد العربي من بلغاء الفصحاء براءة العلم المنطق. ஸோ இவர் ஈராக்ல சேர்ந்தவர். ஈராக்கி மீன புலகாய் புஷா பலியான பசியான ஆளு. மந்திக்ல நல்லா கை தேர்ந்தவருங்கிறாங்க, டாப்பருங்கிறாங்க. நஸ்ரானியும் அஸ்லாம். ஸோ நஸ்ரானியல் தான் இப்ப இஸ்லாம் ஏத்துக்கிட்டாரு. முஸ்தபா பில்லா அவரோட கையில இஸ்லாம் ஏத்துக்குவாங்க. தவல்ல மன்சபன் கபீரன் அப்பாசிட் காலத்துல இவருக்கு நல்ல பதவி கிடைச்சதுன்னு அர்த்தம். மஜ்லிசு ஜமான் தீவாளி அம்மாள். தீவாளி அம்மாள்னா அக்கௌண்ட் செக்ஷன்ல அம்மாள்னா அதுதான். அதுல பற்றி ஏதோ ஒரு இடம் அவருக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கணும். அகதுல் புசஹாயி ஒரு புலகா அல்லதீன கானத் அது அரபு தொந்தர்பும் பின் நிசார். இது எந்த அளவுக்கு ஒரு பசி பலின்னு சொன்னா அரபர்கள் வந்து இவரை வச்சு ஒரு உதாரணம் காட்டுவாங்க, அவரை மாதிரின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு புலமைப்பட்டிருந்தாரு. இதுல பலாகால பசாகால பயான்ல மூணுலயுமே பலாகா பசா பயான். பலாகாலையும் நம்ம படிச்சோம்ல பலாகா சம்பந்தமா கிதாபுகள் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஆனா இவருக்கு முன்னாடியே யார் பண்ணாங்கன்னு வந்து இல்முல் பாத்தீங்கல்ல, யார் அது? பலாகோட ஃபவுண்டர் சொல்லுங்க. மானி யார் எழுதுனா, பயான் யார் எழுதுனா, பதி யார் எழுதுனா? காலையில காமிச்சேனே, பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? இல்ல, தனித்தனியா இல்ல. மயானும் பானியும் இவர் ஜுர்ஜானி வருவாரு. இவர் பதி வந்து இன்னும் கேள்வி அவர்கிட்ட கேக்குறேன். இப்னு மோட்டார்ஸ் பதி பண்ணுவாருன்னு வரும். ஆனா அவருக்கு முன்னாடியே சாரி இருக்குல்ல மனஹஜ் இவன் பத்தி மனஹஜ் இவர் தான் பண்ணாருன்னு வரும். பட் அவருக்கு முன்னாடி யார் பண்ணியிருப்பான்? இவரும் பாதமா எஃப்தாராக நின்றுவாங்க. இவரும் ஃபோன் பண்ண அப்புறம் தான்றாங்க. ஓகே. கரா ஒஸ்தாதா பர சனாத்தை பலாகா ஹிசாப். ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலா பராபி சனாத்தைன்னா அது பண்ணாதான் சொல்றேன், ஆர்ட்ஸ் மாதிரி தான் சொல்றாங்க இங்க. எது இதுலன்னா பலாகா இன்னொரு ஹிசாப், இந்த ரெண்டுலயுமே இவருக்கு டாப்பர் தான் அப்படிங்கிறாங்க. ஹிசாப்னா ஓ இவரு இந்த அப்ப கரெக்டா இவர் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கணக்கு வருது வந்த நாள் தான் தீமானுல் அம்வால்ல அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. யாரு கொடுத்தது? முஸ்தபா கொடுத்துருக்காரு முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம். அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகுது கரெக்டா. கமா பராஃபி லொகத்தையும் ஒரு அதுவே ஃபிக்கு ஒரு கலாம். இவரும் ஃபக்கீர். எப்படி ஃபிக்குல அதபுல இதெல்லாம் இவர் ஃபக்கீரும் அதே மாதிரி பலாகாவிலையும் ஹிசாப்லையும் ஃபக்கீர் தாங்கிறாங்க. அசரபில் மந்திக்கு ஒரு பல்சபா. ஸோ மந்திக் அண்ட் பிலாசபியில இவருக்கு ஒரு அசராத் இருந்தது, ஒரு இன்ஃபுளுன்ஸ் இந்த ஹாதாம் இம்மா எமுது வித்தியாசம். அதனால தான் இவருடைய கிதாபுகள் ஆரம்பத்துல தெரிஞ்சது அப்படி சொல்றாங்க. கையில பைலசூஃபன் அபீமன், இவரும் ஒரு பிலாசபிஸ்ட் தான். يبحث في العلم المنطق يتهم به حتى أسقط هذا العلم على نقد شارع. இப்போ எபர்ஸ்மே அது இந்த இல்மு மந்திகை இவர் பத்தி ஆய்வு செஞ்சிருக்காரு, அது எழுதியிருக்காரு. ஹத்தா அஸ்கத ஹாதலில் எந்த அளவுக்கு அவரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னா அந்த இல்மு இல்ல போக போகுது அப்படின்றது. அல நகதி ஷாரியத் தரீ. இந்த கல்வியில நான் போற வரைக்கும் அலா நகதி ஷாரி தரீக்கா. ஸோ நகது ஷார் வழியாகவும் ஆக்சுவலா மந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். மோஸ்ட்லி இந்த பிலாசபியில இருக்கிறவங்க மந்திக் பேசுவாங்க, இந்த டேரக்டா வராது. பார்ப்போம் ஓகே. யாதுல் குதாமா தர்சிஸ் இல்முல் பதி பாதா இப்னு மோட்டர்ஸ். சொன்ன இப்னு மோட்டர்ஸ்க்கு அப்புறம் வரிய தொகுத்தர் யார்? இவர் தான் பகுவபின் அபரிசில் உலமாய் ஹாதவின் தாய் அதவில்ல. இந்த பதிவு விஷயத்துல இவர் என்னது ஒரு நல்ல ஃபேமஸான அறிவு. அண்ணா குதாமா ஜாலிஸ் அபா அப்பாஸ் யாருக்குதான் ஒன்னா உட்காரு. ஓகே. அபா அப்பாஸ் அல் முபர்ரத் அபா அப்பாஸ் சாலப்
வாசர் இப்னு குதைபா அப்பாஸ் ஐபன் தெரியும் யாரு அபு அப்பாஸ் முபரதோட அபு அப்பாஸ் ஆலமோட ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க 2 பேரு ஒன்னா சரி ஓகே ஒன்னா இருந்திருக்கிறாங்க அப்புறம் இவரும் அபு சைடு சுக்ரியோடைய மாசர் என்ன கல்வி தென் வந்து அன்னோ ஆஷபி பித்தத்தி ஜஹாவியா அன்னோ ஆஷபி பித்தத்தி ஜஹாவியா انا اسف فكره الزهاويه فكره الزهاويه العلمي والادبي وازدهر كثيرا ஸோ அந்த காலத்துல இல்மு அது இருக்கலாமா படிச்சாரு கொஞ்சம் இஸ்தகரன்னா பசுமையா இருந்தார் ஃபேமஸா இருந்தார்னு அர்த்தம் லாகோ இஸ்ஹாமுன் கபீர் இல்மில் மந்திக்கு பல்சாஃபான்னு சொன்னாங்க மந்திக்குல இவனே இவருக்கு ஒரு நல்ல விழிப்பு இருந்தது அர்பாத்த அனாசிர் ஷாஹித் குதாமா இவர் வந்து 4 இது சொல்றாரு முன்னாடி சொன்னதுதான் இல்லையே மாறுது இன்னும் பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அதாவது நெஃப்ரமான உசுர காப்பி அது ஒண்ணு அது வந்து உஸ்லூபு உஸ்லூபு ஆத்திஃபா மேனஹி அதுன்னு அதை போடுறது என்ன அதை போட சரி ஆத்திஃபா மேனா உஸ்லூபு ஹியால் வரிசையா சொன்னாதான் மாத்தி சொன்னா கொஞ்சம் சிட்டா இருக்கும் ஓகே இருக்கட்டும் இந்த 4 விஷயம் சொல்றதுல குத்தைபா ஒரு 4 விஷயம் சொல்லுவாரு குதாமா ஒரு 4 விஷயம் சொல்லுவாரு 2 பேர் 4 இதுவே சொல்லுவாங்க ஓ கவிதை 4 இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காரு 4 என்னன்னு சொல்லியிருக்காரு ஓகே ஓகே இங்க அடுத்து துத்தியத்தை ஆம் 1948ல இறந்திருக்காரு ஜாமியா கிலாஃபத் முஃபியுல்லாவுடைய கிலாஃபத்துடைய காலத்துலதான் இறந்திருக்கிறார் ஒரு கிதாப் நக்னு ஷார் அவ்வளவு கிதாப் முஸ்தகில் في هذا الموضوع أن الكتاب تتضمن محاولة تدريس الشارع الأساسي نظري ஆக்சுவலா இந்த டாபிக்ல இதுதான் ஃபர்ஸ்ட் புக்கு செப்பரேட்டா ஃபர்ஸ்ட் புக்கு இந்த கிதாப் வந்து கவிதையை படிக்கிறத பற்றியும் அல்ல அசாசி நல்லது அதோட பேசிக்கான சிந்தனைகளையும் அதை பத்தின கவிதையை பத்தின படிக்கிறதோடைய தரிசுன்னா படிக்கிறதா பாட வைக்கிறதா தெரியல படிக்கிறதா இருக்கு அதை பத்தி முதல் தனி புக்கு இது கான வசீக்கத்து தாரிகியத்தன் சஜ்ஜலத் விதாயாத்து தசர நகதில் ஆரம்பி அப்பர் அரிஸ்டோ யூனான்னா ஏதோ ஊர் பேர் வரும் ரோம்ல வரும் நம்ம என்னன்னா ரோமியர்கள் வர்றதுதான் வரும் அரிஸ்டாட்டில்னா ரோம் வாசியா கரெக்டா நான் அப்போ இன்னும் 2 பேருக்கு வந்துச்சுல அது அரிஸ்டோவோடைய அசராத்து இருக்குன்னு சொல்லி யாரையா இருக்கு கிதாப் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க ஒண்ணு யார் சந்தேகா ராசி படிச்சது இப்னு துஃபைலா இவருடைய ஃபேனா இருப்பாரு இல்லையா இருப்பார் அதேதான் இவரு நகதுல அறிவி அப்காரி நகதுல அறிவிக்கு வந்தது அரிஸ்டோட்டாட்டிலோடைய சிந்தனையை வச்சுதான் அப்படின்னு உதாமாக்கும் அதான் சொல்றாங்க டாஸ்டாய் வருது வேகாய் நாய்மா போட்டு 3வது ஆள் அரிஸ்டோ இப்னு முகஃபாலே வருது இப்னு துஃபைல 3வதா குதாமா அப்புறம் நக்கது நசர் வந்து யாருக்கு கிதாபில் பயான் பத்தி ஜவாஹிர் அல்ஃபால் கிதாபுல ஹராஜ் ஷாஹி கிதாப் இதை பத்தி நம்ம நார்மல் கிதாப் பயான் இன்னொரு பேர் தான் போட்டிருக்காங்க வேற பார்க்கலாம் ஓகே அபு காசிம் பஷர் அல் ஆமிதி وحسن بن بشير بن يحيى العامدي أصله من عامد مولده وفاته البصرة ஸோ பிறந்ததும் இறந்ததும் பஸ்ரால இவர் நேர்த்தி வந்து அகமது ஒரு பாரு காத்தி பன் நஹ்வி ரைட்டர் பன் நஹ்வி ரெண்டும் கான
قطبي مذهب الجاهي مش இல்ல فيما يعلمه من القطبي شديد التحامل على الجماعة. ஓகே. ஜாகிரோட மதுஹப்ப பின்பற்றினாரு எதுல கிதாப் விஷயத்துல. ஆனா அபுத்தமாவுல கடினமா தஹாமுல்லாம் பிஹேவ் பண்ணிக்கிறது அதோடதுல இருந்தாரு. அபுத்தமாவோடதுலயும் ஜாகிரோடதுலயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. إنه انتقل إلى بغداد تلقى النحو واللغة لغة في நஃபஷ் கிட்ட, அப்புறம் சுஜாஜ், அப்புறம் இப்னு துரைர், இப்னு சர்ராஜ் 4 பேர்கிட்ட படிச்சிருக்கிறார். அஃபஷ், சுஜாஜ், இப்னு துரைர், இப்னு சர்ராஜ் இவங்க பேரு எழுதியிருந்தோம். அஃபஷ், சுஜாஜ், இப்னு துரைர், சர்ராஜ் அப்படின்னா நம்மளே பார்த்திருந்தோம். அதே மாதிரி இவர் இப்போ யார் இவர் 4-5 பேர் நம்ம படிச்சது இப்னு ஜுமுகி, இப்னு சலாம் ஜுமுகி யார் யார்கிட்ட படிச்சிருப்பாரு ட்ரை பண்ணுங்க. அத்தா கிட்டே படிச்சிருப்பாரு அவரு. என்ன படிச்சிருப்பான்னு தெரியாது. அதே மாதிரி ஆமிதியும் 4 பேர்கிட்ட படிச்சிருக்காரு. ஏன் இதெல்லாம் ஹிண்ட்? இவர்கிட்ட படிச்ச ஆளுன்னு சொல்லி கேட்பாங்க கீழே வரும்போது. சும்மா இல்ல பசராக்கு வர்றாங்க, காலை யாக்கூப் ஹமதியை பத்தி எப்ப சொல்றாருன்னா, யாரு யாக்கூப் ஹமதிக்கான ஹசனுல் ஃபஹமி தீர்திரை சரீதிரை மேல சொன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்குவாரு, நல்லா தெளிவாக இருக்கும், நிறைய தீர்திரை நல்லா இஸ்முல் மாரிஃபா பில் அதபி ஒல்லி ஒல்ல அக்பர் வாசில் மாரிஃபா அதபுல் லொகா லாங்குவேஜ்ல நல்ல அக்பர் நல்ல ஒரு நாலேஜ் அப்படிங்கிறான். ஜமா அஷார் அபுல் கபாயில் நிறைய பேர் நிறைய கூட்டம் அவருடைய கவிதைகளை ஒன்று சேர்த்தாங்க. நிறைய கவிதாக்கள் ஷரா அதுதான் மின் தவாயின் ஷோரா. இன்னைக்கு நிறைய ஷோராக்கள் தீவான்கள் எழுதுனாங்கிறாங்க. அவங்கதான் இதை பத்தி கம்மியாக தான் வருது. அப்புறம் கிதாபு முவாசரத்து பைல முவாசரத்து பைல அபித்தமாம் பக்தரி அவ்வளவு திராசத்து நகதில் தாரிக் அளவில் இருக்கு. ஸோ அபுத்தமாம் பக்தரை பத்தி எழுதியிருக்கிறாருன்னு போனதுல வந்துச்சுல்ல அந்த கிதாபுல. அதுல என்ன கிதாபு தாரீக் நகதுல ஃபர்ஸ்ட் கிதாபுங்கிறாங்க. ஹிஸ்டரியில ஷார்ல கூட எழுதுனது ஓகே, தாரீഖல. அப்புறம் தஃப்லீல் ஷுஅரா இப்னு கைஸ் அல் ஜாஹிலி இது படிச்சோம். ஒரு தீவான் சார் நாம மேத்தமா இருக்காங்க 100 பேப்பர் இருக்கிற அளவுக்கு ஒரு என்ன சொல்றது கவிதை இருக்காரு. அப்புறம் முக்தலிஃப் ஒரு முக்தலிஃப் அஸ்மாய் ஷுஅராய் நிறைய பேர் பார்த்தோம் இல்லையா. கவிஞருடைய பேரை பத்தி அவங்க அவுக்கா பத்தி எழுதுறதா முக்தலிஃப் அப்படிங்கிற புக்கம். கிதாபு ஷுஅராய் மஷ்ஹூரின் தபீனுல் கலத்து குதாமா பின் ஜாஃபர் செஞ்ச தப்பை பத்தி எழுதியிருக்கிறாருன்னு படிச்சோம். கிதாபி நக்கல் நஷர்ல அவங்க மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு, அதுக்கு தவறுகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. கிதாபு நஸ்ருல் மவ்தூம் ஒரு அத்வாலா இப்னு அம்மார் ஃபீ ஃபதை இப்னு அபூ தமாம் கான மாஃபீஹி மின் அயாரில் இப்னு தபாதபா கிதாபுன் ஃபீ இயாரி ஷாஹித் இப்னு தபாதபா மினல் ஃபதா. இப்னு தபாதபாவோட கடிதத்துக்குள்ள குறைகளை பத்தியும் சம்திங் ஏதோ தவறு பத்தி எழுதியிருக்கிறார். அது கிதாபு ஃபர்க் மாபைன் அல் ஹாசி உலாமி மானி ஷுவரா. ஷுவராவுடைய மானியை பத்தி அர்த்தங்களை பத்தி ஃபர்க்கும் மாபைன் அல் ஹாஸ் சொல்லலாம் ஒரு ஜென்ரலி ஸ்பெசிஃபிக் தனியா பிரிச்சு ஏதோ எழுதியிருக்கிறார். கீரவாணி وأبو الحسن بن رشيد القيرواني ولد في مدينة المسيلة معرفة بالمحمدية الجزائر المحمدية البربر قيرواني பார்த்தோம். கான அபூஹு ரூமி மின் மவாலி அஸ்து மவாலி அஸ்த சேர்ந்தவங்க தான் எங்க அப்பா. இப்போ தனியா 5 நீங்க போயிட்டு இந்த 5 பார்ப்போம் சொல்லலாம். அடுத்து ரஷீத் கீரவானி அபுல் ஹசன் இப்னு ரஷீத் கீரவானி மதீனா மசீலான்ற ஊர்ல பிறக்கிறாங்க. மாரூஃபா பி முஹம்மதியா ஜுசைர் முஹம்மதியான அறியப்படுற மசீலான ஊர்ல பிறக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ரூமி, அவங்க மவாலி அஸ்துடைய ஆட்சியாளர் சம்திங் ஒரு இதுல உள்ளவங்க. மவாலினா பொறுப்பாளர்கள் அல்லது இங்க வர்றாங்க வச்சுக்கோங்க. يحترم بالصياغة فعلمه صنعاء. صياغتنا صحيح போட்டுருந்துச்சு. ஸோ அந்த இதில் இருந்தாங்க.
அஹஸ குலாமி பினசரத்தி மின அஹஸல் குலாமு பினசரத்தி தீஹி இலல் ஸோ அதபின் பக்கம் என்ன சொல்றது நசரத்னா ஒரு ஈகோ பிரிப்பு இருக்கிறத இது பண்ணாங்க. ஒரு ஹலஃபி உமரை சேர்த்து இல்லை பீரவான் அவருக்கு 16 வயது பூர்த்தியவனுக்கு வந்தாங்க 406ல ஆஷா மூலம் ஹயாத்து தீர்க்கிறவனோட அதிகமான வாழ்க்கை அதிகமான தீர்க்கிறவனை தான் கல்வி وكان ذكيران في ذلك الوقت عاصمة الدولة بني சீரியஸ் சம்ஹாஜி அப்படிங்கிற ஊருக்கு கீரவான் வந்து ஆசிமான கேபிட்டலா இருந்தது அப்போ அந்த டைம்ல. அப்புறம் அஹத இன்ஹாலுமின் ஹலகாத்து ஷெரியூஹுல் கீரவான். ஸோ அவங்க முன்னாடி படிச்சு நினைக்கிறேன் கீரவானுடைய சொல்றது ஷேக்மார்கள் ஒரு மக்கள் அவங்களுடைய ஹல்காக்கு போனாங்க அப்போ கூட்டிட்டு போனாங்கன்னு தோணுச்சு இல்லையா. ஒரு எக்கரத்துக்கு லோகபாய் ஒரு ஷுவரா. ஸோ நிறைய உலமாக்கள் ஒரு ஷுவராக்கள் கூட கலப்பாங்க. வகத மரக்கத்தும் சாரியா தப்பு பத்தஹா இஷ்டக விதூரத்தில் காத்து வஹுஸ்னு கரிஹா. ஸோ அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த கவிதையோட இதை வாங்கிக்கிட்டாங்க படிச்சுக்கிட்டாங்கன்னு வருது. ஒக்கான ஷாயிரன் லாசிமன் பிலாத்து மொய்ஸ் இபுன் பாஜிஸோடைய சொல்ற ஷாயிரன் லாசம பலத் அவருடைய அவை கோட் போயிட்டா இருந்தார். கீரோட ஹாக்கிம் யாரா இருந்தா மொய்ஸ் இபுன் பாஜிஷ் இருந்தார். ஹிதமத்தி மொய்ஸ் இபுன் பாஜிஷோட திருமணம் இருந்தா 40 வருஷம் கூட இருந்தாங்க. மாபைன கசுரோ ஹல்காத்து மஸ்ஜித் மஸ்ஜித்ல அவருக்கு ஒரு கோட்டைக்கு நடுவுல மாபைன கசுருகும் ஹல்காத்து அரபா செய்யவன். ஸோ இவருக்கும் இவருடைய நடுவுல பிறக்கவன் அறியப்பட்டதுன்னு இவங்க சொல்றாங்க ஒண்ணு. அப்படி இபுன் ஃபல்துன் என்ன சொல்றாருன்னா நான் சொன்னே அவர் நிறைய சொல்லுவாரு. ஒரு எழுதிக்கோங்க என்ன குத்தாபுல் அம்தத்து கிதாப் அல்லது இன்ஃபார்த மிஹாதி இஸ்னா வாத்தாம அப்பா இவர் தான் உண்டா அப்படிங்கிற ஒரு புத்தகம் சொன்னாரு. இப்ப தனியா இருந்தது ஆத்தா ஹக்காவுடைய ஹக்க அவர் கொடுத்துட்டாரு. இல்லாம இவருக்கு முன்னாடி இதுக்கப்புறம் என்ன செய்யல இது மாதிரி யாரும் ஒரு புக்கும் எழுதல அப்படின்னு சொல்லி இபுன் ஃபல்துன் சொன்னார். நம்ம தீவான ஷேர் ஒண்ணு இருந்தது பக்கத மௌலானா فقد مولانا شعر أن أحسن ما أثرنا عليه حتى الآن خطوة صغيرة. அப்புறம் அதனுடைய அதிகமான கவிதைகள் என்ன சொல்றது மிஸ் ஆயிடுச்சு. இந்த மௌலானா ஷார் அக்ஸரமா அசர்னா அலிங்க இந்த வரைக்குமே கூட அதனுடைய இது நமக்கு தெரியல. அப்போ மக்துவாத்தின் சதீரத்தும் ஜாபஸும் பைத்தைலி சின்ன சின்ன துணுக்கள் நமக்கு 2 பைத்தோடு நம்ம இங்க வந்து முழுசா நமக்கு கிடைக்கும். அதிகமானது மிஸ் ஆயிடுச்சுக்கிறாங்க. அதிகமான இதோ ஒண்ணு ரஹலிலா ஜசீரத்து சகலியா இத்தாலியா வஸ்தகல மதீனா மாரிஸ் இலாமா வாஃபாவும் பொலிட்டிக்ஸ். அப்போ இது இதுல செஞ்சுட்டு போவாரு இத்தாலிக்கு சக்கலியாக்கு போவாரு. அங்க இத்தாலியில மாசில உள்ள தங்குவார். அப்பாத்த வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. ஏன் போவாரு ஞாபகம் இருக்கா? யாரோ இவங்க ஊரை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம் போவாங்கன்னு வரணும். பாத ஹராபி கீரவன் எது பனு ஹிலால் பனு ஹிலாவோட கைகள்ல கீரவன் டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் ஓகே சக்கலுக்கு போவார். அப்புறம் ஒரு ஃபேமஸான புக்குகள் உண்டா உண்டா பத்தி புக்கு பார்த்தோம் இல்லையா. உண்டா மகாசினி ஷாரி ஆகாது 2 ஜுஸ்ல இருக்குது. ஆரஜ கலாயா அதபி ஐசு நக்கதி ஒரு தாரீஃப் ஆல்ஜனா கேஸ் ஆல்ஜனா ட்ரீட்மெண்ட். இப்போ 2 விஷயம் இஷ்யூஸோட 2 விஷயம் அதப்ல மின் ஹைஸ் நக்கதி ஒரு தாரீஃப் நக்கத அப்புறம் தாரீஃப்ல உள்ள இந்தியாவில் இஷ்யூஸ்ல பேசி இருக்கிறது. அப்புறம் பலாகத்து எஃப்டி காசத்தி 6000 நக்காத் அல்லது சபக்கும் நக்கதில் அரபி. அப்புறம் பலாகாவில் பேசி இருக்கிறது. எஃப்டிவிலா குலாசத்தில் 6000 நக்காத் நொக்காதுகளுடைய சிந்தனையுடைய சம்மரியை பேசி இல்லாத பத்தி. இப்போ அது யாருடையன்னா அல்லது சபக்கும் நக்கதில் ஆரம்பத்துல போனா அந்த நொக்காதுனா கிரிட்டிசைஸ் பண்றவங்க தான் அவங்களுடைய சிந்தனைகளை பத்தி பேசுது. கமா எஃப்டி எல்லாம் மௌதுவாத்தில் அரபியால் முகிமா. இன்னும் எஃப்டிவின்னா கண்டென்ட்ஸ்னு அர்த்தம்.
எப்படியான மூதுவாத்தில் அகலியா முகிமா. ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் அந்த டாபிக்ஸ்லயே அதை பத்தி பேசுறதுங்கிறாங்க. என்ன கிதாபு? உம்தா. ஸோ திரும்ப ஒரு தடவை அதை பாருங்க. உம்தா ஃபினான்ஷியல் 2 நிமிஷம். கலாயா ஆஜ கலாயா அல் அதப மின் ஹைசு நக்தி ஒரு தாரீக். நக்து அப்புறம் தாரீக் பத்தின இஷ்யூஸை பேசுது, பலாகாவை பேசுது. ஆரம்பத்துல இருந்த நகுதுல வெளியில போனாங்க இல்லையா, அந்த நுக்காதோடைய சிந்தனைய பத்தி பேசுது. அப்புறம் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்கை பேசுதுன்னு சொல்றாங்க. وكتاب قراءة الذهب இன்னொரு புக்கு في نشر الأشعار العرب والشذوذ في اللغة ونموذج زمان الشعر கிதாபுகள். ஓகே இருக்கட்டும். அடுத்து ஜுர்ஜானி. வருஷம் பாருங்க 400-471 கரெக்டா 21 வருஷம். அப்துல் காயித் அப்துல் ரஹ்மான் ஜுர்ஜானி வாலி இல்முல் பலாகா. ஸோ இல்முல் பலாகா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாருதான்? அவர் தான். ஜுர்ஜான்ல பிறந்தாரு. ஷிமால் ஈரானுடைய நார்த் சைட்ல இருக்கிறது. பாரிசி ரசல். தெச்சின் வந்து நேட்டிவ். இல்ல பாரிசி அசல் நிறைய பேர் வர்றாங்க. தனியா இருக்கிறதுனா கூட வருவாங்க போல. அப்புறம் ஷாஃபியில் மதஹபா இருந்தாரு. மொத்த கல்லிம் அஷரி அவங்க வருஷம் இல்லையா. ஷாஃபியில் மதஹப் அஷரி சரிக்காரும் பஹர பில் ஃபிக்ஹி ஃபிக்ஹி இல்முல் கலாம். பஹரனா பஹரன்னு வந்ததுதான். கடலா இருந்தார். எதுல கடலா இருந்தாருன்னா ஃபிக்ஹ்ல, இல்முல் கலாம்ல, நஹ்வுல. அப்புறம் வஷர பின் நஹ்வி. நஹ்வுலே ரொம்பவே ஃபேமஸ். நீ கபில யதா இல்முல் பலாகா. ஸோ பலாகாவை எழுதுறதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி எதுலையும் ஃபேமஸ் நகுலையும் நல்ல எப்படி சொல்றது டாப்பரா இருந்தார். நான் யாருக்கும் பாரிசியா வட்டாத்தியா அவளுக்கு இந்தியா. சரி இவருக்கு 3 லாங்குவேஜ் தெரியும். பாரிசி, துர்க்கி, அப்புறம் ஹிந்தி. والذي اسس الفن البلاغه ولا براينا மாதிரி கான்செப்ட் தான். ஸோ பலாகாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் யார் தான்? பண்ண வர கொண்டு வந்தவர் இவர் தான். வக்கீல சொல்லப்படுது كتب جاهل وقدامى وغيرهما في المسائل والبيان ولكنه لم يبلغ فيما بنو. சில யார் சொன்னாங்கன்னு இல்ல சொல்றாங்க. அதாவது ஜாஹில் குதாமா இன்னும் சில பேரு மசாயில் பயான பத்தின விஷயங்களை பத்தி எழுதி இருக்கிறாங்க. ஆனா லம் எவ்வளவு அவங்க என்ன செய்யல, எதை ஆரம்பிச்சாங்களோ அது முழுசா அவங்க ஃபினிஷ் பண்ணல. எஜாலு ஃபன்னன் மர்போன்னு கவாய் ஜாலு ஃபன். அது ஒரு டாப்பான எப்படி சொல்லுது மர்போன்னா நல்ல உயர்ந்த ஃபன்னா வச்சிருக்காங்க. அப்புறம் கமா கால அப்துல் காயிர் ஜிஜாலு. எப்படி அப்துல் காயிர் வந்து அந்த கவாயித் எல்லாமே சொல்றாங்க. சீமா பனுக்கு அவங்க எழுதுனதுல இருந்து ஃபுல்லா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. ஜலூஹு ஃபன்னன் மர்போன் என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்ன்றதுக்காண்டி எழுதுவாங்கன்னா அது ஒரு மர்போனா உயர்ந்ததான். எதா இந்த லிட்ரேச்சரா ரைட்டிங்க ஒரு உயர்ந்த ஃபன்னா வைக்கணும்னு நினைச்சிட்டு பண்ணாங்க. இவங்க கவாயில் மக்தூஹுல் அபுவா. அதோடைய ரூல்ஸ் எல்லாமே ஓப்பன் டோர்ஸா இருந்தது. யாரும் எழுதலாம்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க பண்ணது மாதிரி கமா கால் அப்துல் காயிர் எப்படி அப்துல் காயிர் பண்ணாரோ இது அதபோ லிட்ரேச்சர் உயர்ந்த இடத்துல ஒரு ஓப்பன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணாங்க. ஆனா லம் எவ்வளவோ அதை என்ன செய்யல அவங்க முழுசா ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு இருக்கிறதா சொல்றாங்க. والذي ولا منهج البلاغي لدراسة الأدبي وصورة الفنية رغبة في تقديم الإعجاز القرآن. ஸோ இந்த மன்ஹஜ் பலாகையை வச்சதுக்கு ஒரு இது சொல்றாங்க. மன்ஹஜ் பலாகு திராஸ் படி வச்சது காரணம் என்னன்னு சொன்னா ஃபன்னியா ரஹ்பத்தன் குரானுடைய அஜாஸ தஸ்லீத்னா இருக்கு நிரூபிக்கணும் அப்படின்றது இதுதான். ஏஜாஸ்ன்றது நான் காலையில சொன்னேன் இல்ல, இயலாமை ஆக்குறது முடியாம ஆக்குறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா குரானு இன்னொருத்தர் இந்த மாதிரி கொண்டு வர்றது முடியாது. குரான் வந்து யூனிக். இந்த மாதிரி இன்னொருத்தனால விஷயங்களை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னதுல அந்த யாஜாஸ தஸ்பீத் அப்படின்னா சாபித்துன்னு சொல்லுவோம்ல, இது உறுதிப்படுத்துறாரு. குரானுடைய யாஜாஸ் உண்மைதான் எதன் மூலமானா பலாகா ரீதியா அப்படிங்கிறாங்க. குரானுடைய பலாகா மாதிரி வேற எந்த கிதாப் பலாகவும் யாரும் நினைச்ச முடியாது, கொண்டு வர முடியாது. அந்த பலாகா ரீதியா அந்த கிதாப் பலாகாவா இருக்கிறாருங்கிறாங்க. கிதாபைக்கு தலாயில் இஜாஸ் வஸல் பலாகா. அது எந்த புக்ல சொன்னான்னா அவருடைய 2 முக்கியமான புக்ல சொல்றாரு. தலால் அஸ்ரால் பலாகாலையும் சொல்லும் போது தலால் இஜாஸ் மட்டும் சொன்னாங்க, அஸ்ரால் பலாகா சொல்லல.
ஸோ இந்த கிதாபை எதை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இருக்கட்டும். ஓகே كانت بلاغة قبلها عبارة في الأفكار مبعثرة وتناثرة حتى جاء بشارة. அண்ட் கபிலம் இவர் வர்றதுக்கு முன்னாடி பலாகா வந்து இபாரத்தும் இல்லை அஃப்கார் ஒரு இபாரத்த டாபிக்கா இருந்தது. முபாசரா முத்தனாசரானா பறந்து இருந்துச்சு, அதாவது ஸ்ப்ரெண்டடா ஒரு எப்படி சொல்றது செதறி போய் ஸ்ப்ரெண்டடா இருந்துச்சு. இவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணாருன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே دلائل إعجاز كتاب أسرار البلاغة في علم البيان. دلائل إعجاز சொன்ன أسرار البلاغة علم البيان ஒண்ணு. أولها براهين البلاغة وأظهر القواعد பலாவோட பராகின்னா ஆதாரங்கள், பலாவோட ஆதாரங்களை சொல்றாரு, அது நன்மையில சொல்றாரு. அப்புறம் ரத்தபத் அஃபானினா பண்ண தர்த்தீப் பண்ணியிருக்காரு, வரிசையை தர்த்தீப் பண்ணியிருக்காரு. அவாமில்யா மியாத்த ஆமில் ஒரு கிராமர் புக் இருக்கும். அதுக்கப்புறம் உண்டா பி தஸ்ரீஃபில் அஃபால், உண்டா பி தஸ்ரீஃப், இந்த உண்டா வந்து கீரவாணியோட மாதிரி கிடையாது. அவாமில் நகதில் ஹதீஸ் எஃப்திகாக்கு ஷர்த்து பில் அவாமில் நகதில் ஹதீஸ் நகதி அவாமில் இங்கே பாருங்க. அவாமில்னு ரத்து எழுதியிருக்காரு. ஒண்ணு அவாமில் நியத்தாமின்னு சொல்லுவாங்க. நியத்தாமிங்கிறது ஷரஹ் நியத்தாமின் ஒருவேளை அந்த கிதாபா இருக்குமா, நஹு கிதாப் ஒண்ணு இருக்கு நியத்தாமின், அதுவா இருக்கு. அதே மாதிரி அவாமில் நகதுல் ஹதீஸ் ஒண்ணு இருக்கு. அந்த இதெல்லாம் ஒரு பல்சஃபா சொல்றாரு. தத்தத வசாயில தஃபாத். ஓகே, அடுத்து ஷஹீத் ஹாதிர் ஃபித்ரத் ஹரக்கத்தன் யஹ்யா நகதிய லைதி அடிமின நொக்காத். இந்த காலத்துல, இந்த இடப்பட்ட காலத்துல, இவரோட பீரியட்ல இவர் நிறைய எப்படி சொல்றது அதற்கான மூமெண்ட்ஸ் பார்த்துருக்காரு, இது பண்ணியிருக்கிறாரு. எந்த மாதிரியான நடவடிக்கைன்னா யஹ்யா நகதிய அல எதி அதிதின நொக்காத். ஸோ நொக்காதருடைய கைகள்ல இருந்து நகதுடைய பண்ண உயிர்ப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த நடத்தப்பட நிறைய ஹரக்காக்கள்ல இவர் தலைமை இருந்திருக்காரு. ஹரக்காத்து அப்படின்னாலே மூமெண்ட்ஸ், அசோசியேஷன் அந்த அர்த்தத்துல வரும். ஆமீன் அஷ்வரிய ஷேக் ஹசன் மர்சிஃபி தாஹா ஹுசைன் அல். அதுல ரொம்ப முக்கியமான ஆள் யாருடைய கலந்துட்டு இருக்காருன்னா ஹசன் மர்சிஃபி. இவரோடதான் கனெக்ஷன் இருக்கு நமக்கு பாருங்களேன். ஹசன் மர்சிஃபி, தாஹா ஹுசைன் அக்காத், இவங்கெல்லாம் நக்கதுல வர்றவங்க, ஆக்சுவலா மாடர்ன்ல வர்றவங்க. அடுத்தவங்க அப்படிதான் படிக்க போறோம். இது வந்து இவங்க அப்பாசி பிரிவோட கடைசி. அவர் மனாஜி நகல் அரபில் ஹதீஸ் نقد هذه الحديث منهج الاجتماعي، منهج النفسي، منهج تحقيقي، منهج புனியவி. இது நோட் பண்ணணுமே. ஹதீஸுடைய மன்ஹஜ் அப்படின்னா பாதை ஸ்டைல் என்னன்னா இஜ்திமாயி ஒண்ணு, நப்சி ஒண்ணு, தஹ்கீகி ஒண்ணு, புனியவி ஒண்ணு, 4 இருக்கு. இவர் எது சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து அப்பாசி காலத்துல வாழ்றாங்க. சோ அப்பாசி நாக்கீத் வந்து யார் யார் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சொல்லுங்க. சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க பேர் மட்டும் யாராரு பார்த்தோம். ஓகே, அப்புறம் மாமா இது ஓகே. ஜாஃபர், அபு காசிம் பஷர் அல்-ஆமிதி. ஷிக்கீர் அவாமி. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இப்போ அதுல ஒருத்தர் பாயிண்ட்ஸ் டக்குன்னு அவங்க பத்தி ஓரளவு நக்கத்துல அதுக்கு எப்படி ஆரம்பிச்சாரு சொல்லுங்க. ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது? கரெக்ட், சூப்பர்.
எப்ப ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிச்சுச்சு? சூப்பர். அதுதான் அவ்வளவு நக்கதி மா அவ்வளி ஷாயர். அந்த வார்த்தை ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் என்னென்ன டைப்ல இருந்தது ஜாயிலியா பீரியட்லி? 3 டைப் சொன்னாங்கல்ல. எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அபீது ஷாயர் வேற ஒண்ணும் இல்ல. அபீது ஷாயர்னு சொல்லுவாங்கல்ல, யார் யார் சொல்லுவாடா சொல்லுங்க. சுஹைரி ஹத்தியாவும் தன்னை. ஓகே, அதுல ஹூலியாத்துன்னு சொன்னது யாருக்கு சொல்லுவாங்க? யார் புக்கு? ஹவுல்ன்றது எதை மென்ஷன் பண்றாங்க? ஹவுல். சமீரா, அந்த ஒரு வருஷம் எப்படி பிரிக்கிறாங்க? சொல்லுங்க. ம். குறிப்பான குறிப்பான சில கவிகளை மட்டும் எடுத்து சொல்ல வைக்கிறது. கரெக்ட். அதே மாதிரிதான் ஹத்தியாவும் அப்படிதான். இன்னும் நிறைய பேர் அதான் நப்சேதாத்துன்னு சொன்னாங்க, படிச்சோம். அப்புறம் இன்னொரு வகை, ரெண்டாவது வகை. ஓகே. சொல்லுங்க. சஃபரிங் சொல்லுங்க, 3 எக்ஸாம்பிள் என்னன்னா. ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு. சஃபரிங் எக்ஸாம்பிள் தெரியுதா அதுக்கு? நப்சே ஹாஸுக்கு. சரி, நார்கா பிரியாணி. ஓகே, அப்புறம். கேப்பா. அது யார் கேட்பா? நாபியா கிட்ட 3 பேரு கவிதை சொன்னாங்க. யார் யார் சொல்லுங்க தெரிஞ்சவங்க. நாபியா கிட்ட 3 பேர். ஓகே, அப்போ ஒரு சம்பவம் நடக்கும், என்ன நடக்கும்? சூப்பர். கரெக்டா அந்த அரபி பாரத் சொல்லுங்க சொல்லுங்க. ஆ, இந்த அரபி பாரத் ஞாபகம் இல்ல, யார் சொல்லுவாங்க அரபி பாரத்? லவ்ல. லவ்ல. கரெக்ட், சொல்லுங்க சொல்லுங்க அதான். தாராளமா ஆ ஒரு நிமிஷம். அது அந்த அரபி பாரத் பாட்டு சொன்னாலும் தப்பு இல்லை. அபா பஷீர்ங்கிறது ஆஷாவை தான் சொல்றாங்க. அபா பஷீர் எனக்கு சொல்லலைன்னா ஒன்னதான் சொல்லிடுறேன். அதுக்கு அசானி முசாபி தானே சொல்லுவாங்க. போயிடுவாங்க. ஒன்றும் நஷர் அந்த அரபி பாரத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது. முத்தலமிஸ்க்கும் தர்ஃபாக்கு என்ன ரிலேஷன்? ரொம்ப கோல் வரும். ஓகே. ஆஹா. ஜமலுக்கு பதிலா வேற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். வார்த்தை என்ன? சாரியா சாரியா. ஓகே, சூப்பர். தென் சொல்லுங்க சொல்லுங்க. ம். கரெக்டா சொல்லுங்க. சொல்லியிருப்பார். கரெக்ட். சூப்பர்.
மூணாவது அந்த ஓகே சஃப்ரின் எப்படி கவிதை எழுத சொல்லுவாங்க? சஃப்ரின் இது சஃப்ரின் கேட்குறேன். உம்மு ஜுந்துப் வந்து இப்படி கவிதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா, எப்படி கவிதை சொல்ல சொல்லுவாங்க? சரி, அப்புறம் அதுல குதிரையை சொல்லி இருக்கணும். ஓகே. படிக்குவாங்க அப்படின்னு படிச்சோம். ஓகே. தென் வேற மூணு. அப்புறம் மூணாவது வகை நகது என்னது? ஆமா, இது பொதுவா சொன்னதுல உண்டு. ஓகே, அவ்வளவு அதான் நகது. ஓகே, அதான் பார்த்து நக்கல் ஜாகிரில பார்த்துட்டோம். அடுத்து நக்கல் இதெல்லாம் ஓரளவு பார்த்தாச்சு. ஆ இப்னு ஜும்கி தெரிஞ்சதை சொல்லுங்க. சின்ன சின்ன பாயிண்ட் சொன்னீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். மணி 6:05 ஆச்சு. நீ மட்டும் சொல்லுங்க. முடிச்சுலாம் டைம் ஆச்சு. ம். மாதிரி நான் படிச்சிருக்கேன். ஓகே, படிச்சிருக்கேன். பச்சார்ட்டே உங்க அப்பாட்டே என்ன படிச்சாங்கன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆமா சிஸ்டமேட்டிக்கா பண்ணவருக்கு அந்த கிதாப் பேர் தெரியுமா? பிளகரிசம், அது கலியத்தில் இன்றையால் பிளகரிசமா பேசியிருப்பாரு. அந்த புக்ல ஃபர்ஸ்ட் அவர் பேசியிருப்பாரு. அந்த புக்கு பேரு, புக்குக்கு 2 3 பேர் சொன்னாங்கல்ல. ஆஹ் ஞாபகம் இருக்கா? தபக்காத் பௌனு ஷுஹரா, தபக்காத் ஷுஹரா, அப்புறம் தபக்காத் ஷுஹரா ஃபி ஜாஹிலியின், அப்புறம் இன்னும் இஸ்லாமியின் வராது ஒண்ணு. தென் அப்புறம் அப்புறம் வந்து இவர் வந்து மௌலா கொதாமத் இப்னு மதூனுடைய மௌலா அப்படிங்கிறாங்க. அது இங்க இருக்கு. நஹ்வி சலீமுல் லிசான இது படிச்சோம். தலப்பவி முகமது மட்டும் படிச்சிருக்காரு. வேற முக்கியமான பாயிண்ட் இவ்வளவு யூனிட் அவ்வளவுதான். அது படிச்சிட்டோம். சபீரா வேற இவர் பத்தி ஜுனைதி பத்தி. வஹாபி நம்ம கீழே இருப்பாங்க. Okay. வேற அவ்வளவுதான். صاحب طبقات نحويين ولغويين من أهم وهو من أهم اللغويين. முக்கியமான ஆள். அப்புறம் உலமாக்கள் நிறைய பேர் நஹ்வீன்களும் யப்து நுஹாத்து லகவியின் ஃபி தபக்கத்தில் ஹாமிஸா, இவர் 5வது தபக்கால வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அப்புறம் வேற அவ்வளவு மணி காமை ஜாலி ஃபர்ஸ்ட் எடுத்து அவ்வளவு மணக்கான ஹதீஸ் அல்லாஹ் எனக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓ, தேர்ட் செஞ்சுரி காலங்கள் சொல்லல, எந்த டைம்ல இருந்தாரு. தேர்ட் செஞ்சுரி சொல்றாங்க. தேர்ட் செஞ்சுரியில இருந்து ஒரு குறிப்பான நாட்கள் இவர் தான். ஓகே. أقام انزلام في تسليم في كتابه إلى 10 طبقات وكل طبقة 4 شعراء. இவருடைய தஸ்லீஃபாத்ல 10 தபக்கால சொல்றாரு. ஒவ்வொரு தபக்காலையும் 4 கவிஞர்கள் இருந்தாங்க. வக்தார ஷாரா இஸ்லாமியங்கள்ல இஸ்லாமுடைய யாரு சோரா இஸ்லாமியங்கள் 40 பேரு, சோரா ஜாஹீன்கள் 40 பேரு, அப்புறம் 22 ஷாஹித் தபக்கா சோரா பரவி மொத்தவங்க. அப்ப ஷோரா யஹூத் ஒரு 8 பேரு, ஷோரா ஹசன் மராசி. இந்த அளவுக்கு இன்னும் உள்ள கேள்வி கேட்க ஆரம்பிக்கல. பட் இருந்தாலும் பார்த்துப்போம். அப்புறம் இவரு கிதாபு இவர் 3 கிதாப் தான் வச்சிருப்பாரு. அந்த 2 லட்சம் நினைக்கிறேன். இதா இல்லையா இவருக்கு தானே வரும் அது. சார் இவருக்கு இல்ல, அது இவர் சரி. ஓகே.
ஈத்தர்ஸ்ல அரபி ஒரு புக் வருது போல. أبو يجلو قتيبة كان عالما في اللغة نحو كرة قتيبة பத்தி ஒரு ரெண்டு பாயிண்ட். இவர் மெயினா எம்சிக்கள் கேட்டது ஆசாருல் ஃப்ரென்சி ஒரு யுனானின்னு சொல்லி ரெண்டு தான் கொண்டு இருப்பார். ஃப்ரெஞ்சு யுனானிக்கும் and gathered one or more languages other than Arabic. அரபிக் அல்லாத இன்னொரு 2 லாங்குவேஜ்ல இது பண்ணி இருக்கிறார். யாரு? குதைபா. குதைபா பத்தி பார்த்து கூட சொல்லுங்க. இல்ல வேணாம், டைம் ஆச்சு, நம்ம நாளைக்கு காலையில பார்ப்போம். சரி, ஓகே. இன்ஷால்லா நாளைக்கு காலையில காலையில 7 மணிக்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.